இன்று மகாராஷ்டிர அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இன்னைக்கு இதை ஒரு விவாத பொருளாக நாங்கள் எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அங்க நடந்தது, அங்க சாத்தியமானது, இங்கு ஏன் சாத்தியமாகவில்லை அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டதும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் எடுத்தோம். சார், இந்த ஒப்பீட்டை மையப்படுத்தி இந்த அரசு ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டியது, முழுமையாக தள்ளுபடி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இப்போது மாறி இருக்குங்களா சார்? கடுமையான ஒரு அழுத்தத்தை மாநில அரசுக்கு உருவாக்கி இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, அப்படி வேளாண்மை துறையிலிருந்து பணத்தை எடுத்தெல்லாம் கொடுத்துட முடியாது, மத்திய அரசு கணக்காட்டணும்னு சொன்னீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தோட வேளாண்மை துறைக்கு வருஷம் 46,000 கோடி ஒதுக்குறாங்க. அதுல 30,000 கோடி மானிய திட்டங்களுக்கு வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுல வரக்கூடிய இந்த கடப்பாறை, மம்முட்டி, தார்பாயி, விதை, உரம், மருந்தெல்லாம் விவசாயிகளுக்கு பயனளிக்கல. புற ஊழல் பொருள், புற கம்பெனிக்கு தான் ஊழல் பண்ணுது, அதிகாரி தான் ஊழல் பண்றாங்க. அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் எங்கேயும் தடை சொல்லல. ஆக அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடிங்கிற கணக்காட்டின சரி, ஊழல் செய்யாம இருந்தா போதுமானது. ஆக அப்புறம் இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசோடு தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கிற கடன் தள்ளுபடியை ஒப்பிட்டு ஒரு சாதாரண கல்வி அறிவு இல்லாத விவசாயிகள் கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலம் வந்து போச்சு. புரியுது. எந்த விதத்திலையுமே தமிழ்நாடு அரசு தான் செய்த செயலை நியாயப்படுத்தவே முடியாது. ரவீந்திரன் சொன்னாங்க அவசரத்தை செஞ்சுட்டாங்க. அவசரத்தில் தான் செஞ்சுட்டாங்க நாங்களும் சொல்றோம். நண்பர் பென்னிகை சொல்றாரு அமைச்சர்களை போறோம் தோழமையோடு அணுகிறோம். அது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு எல்லாருமே பார்த்திருப்போம். 14 லட்சம் பேருக்கு நாங்க கடன் தள்ளுபடி பண்ணிருக்கிறோம். 5,000 விவசாயிகளுக்கு கொடுக்கறது 14 லட்சம் பேருக்கு தள்ளுபடி இருக்க சரியா தான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வேளாண்மை துறை அமைச்சர் பரிசீலனை பண்றேன்னு சொல்றாரு, இவரும் பரிசீலனை பண்றேன்னு சொல்றாரு. நிதித்துறை அமைச்சர் பரிசீலனை அங்க நடக்கலையே. நீங்க கூட செய்தி போட்டீங்களே, பிரேக்கிங் நியூஸ் கேளுங்க சார். நல்லா இன்னைக்கு மாலை வரை அங்க நடைபெற்ற எல்லாரையும் நாங்களும் கவனிச்சுட்டே தான் இருக்கிறோம். அங்க எதுவுமே நடக்கல. சரி, மறுபரிசீலனை நடக்கல, நீங்க போட்ட பிரேக்கிங் நியூஸ் நடக்கல. அது நடக்கணும், சந்தோஷமா விவசாயிகளுக்கு கடன் தள்ளி விடணும் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒரு மறுபரிசீலனை பண்ணணும், விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி தான் காத்திருக்கிறோம். ஆனா அங்க எதுவுமே நடக்கலங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமா, துயரமா, துக்கமா இருக்குது. சரி, இதுதான் உண்மை. சரி, மேகதாது விஷயத்துல பாத்தீங்கன்னா திட்டமிட்டு ராகுல் காந்தி, கார்கே யாரு கர்நாடகக்காரர், இவர்களெல்லாம் திட்டமிட்டு டி.கே. சிவகுமார் முதல்வராக்கி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணணும்னு ஆக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரா வரக்கூடியவர், முதலமைச்சராகிற மாதிரி இருந்தது இல்ல, முதலமைச்சரா வரக்கூடியவர் என் நதி என் உரிமை என் நீர்னு பயணம் போறார். அவர் எலெக்ஷனுக்கு முன்னால போனார் சார், இப்ப இல்ல சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி போனவரை இவங்க துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, எங்களுக்கெல்லாம் இனிமே தமிழ்நாடு தேவையில்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்களா காங்கிரஸ் கட்சி. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா அமைச்சர் விஸ்வநாதன் நான் ஒரு செங்கல் கூட வைக்கிறதுக்கு விட மாட்டேன்னு சொன்னார். ஆனா காங்கிரஸோட மாநில தலைவர் எங்க, மற்ற தலைவர்கள் எங்க? ஆக தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் இன்னைக்கு அமைச்சர் விஸ்வநாதன் தவிர மற்றவர் பூரா வாய்மொழி மௌனியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆக தொடர்ச்சியாக இந்த கர்நாடகாவினுடைய முதல்வர் இப்ப இருக்கிற டி.கே. சிவகுமார் அவர்கள் இங்க இருக்கிற தமிழ்நாடு என்ன சொல்லுது, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கவலைப்படாம நேரடி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி, இந்த ஜனநாயகத்தை மீறி அவர் மேகதாது அணை கட்டுவதற்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு போதுமானதாக இல்லை. மத்திய அரசாங்கம் தான் இப்ப அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. தமிழ்நாடு தன் ஒருங்கிணைந்த ஒற்றுமையை காட்டியதா? அரசியல் கட்சியில் ஒன்றுபட்டார்களா? விவசாய சங்கம் நாங்கள் தான் ஒன்றுபட்டு கத்துறோம், கதறோம். தண்ணி விவசாயத்துக்கு மட்டுமா வருது? 24 மாவட்டங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை காவிரி தான் சார் கொடுக்குது. சரி சரி சரி. இனி மேட்டூர் அணை பாலைவனமாகும். ஆக தமிழ்நாடு அரசு இதுல தீவிர நிலைப்பாட்டை எடுக்கணும். கடந்த காலங்களில் முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த தீவிரமான முடிவு, நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கு சரியான வழக்கறிஞர் வச்சு அவருக்கு சரியா பிரீஃப் பண்ணாமே விட்டாங்க. ஏற்கனவே கடந்த கால தீர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா அணை கட்டுவதற்கு எல்லா 4 மாநிலங்களோட ஒத்துழைப்பு,
அனுமதி, ஆட்சேபனையின்மை இதெல்லாம் அவசியம்னு சொன்ன இடத்துல அந்த தீர்ப்பு எல்லாம் வச்சு மேற்கோள் காட்டி வாதாடாம கர்நாடகாவுக்கு சாதகமா தீர்ப்பு போகுது அப்படின்னா எந்த விதத்துல அதை எடுத்துக்கிறது? ஓகே சார், ஓகே. நாங்க அப்பவே சொன்னோம், மூத்த வழக்கறிஞருக்கு அதிகாரிகள் போய் சரியா பிரீஃப் பண்ணல, கேஸ கோட்டை விட்டாங்கன்னு சொன்னோம். அதுதான் இன்ன வரைக்கும் உண்மையாயிட்டு இருக்குது. சரி, பேசலாம் சார் நம்ம. ஓகே, பேசலாம்.